உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கர்த்தரையே தெய்வமாக கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும், கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவருடைய சொந்த ஜனங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சொந்தத்தில் நான் வந்தேன், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால்தான் புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் வந்தது. அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவங்க ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்க வந்திருக்குமா வந்திருக்காது எனக்கு தெரியாது, அதனால வந்திருக்கணும். ஏன்னு கேட்டா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:25 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் சகல கோத்திரங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் உலகம் முழுவதுக்கும் இந்த சுவிசேஷம் சென்றால் ஒழிய அவருடைய வருகை என்ன பண்ணாதான் வராது. இன்று உலகம் முழுவதும் ரேடியோக்கள் மூலம் டிவிக்கள் மூலியமா என்ன பண்ணுகிறது? சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டவர் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை சமீபம். சங்கீதம் 144:15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரே தேவன் என்று அறிந்து துதித்திடுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் அல்லவோ. பாடுவோம் பாடுவோம் கம்பீரமாய் பாடுவோம் 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 கர்த்தரே பாடுவோம். சங்கீதம் 100 படிக்கிறோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் சகல ஜனங்களே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதான ஜனங்களை அவர் கைவிடுகிறது இல்லை. தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறது ஒரு கூட்டம், ஏற்றுக்கொள்ளாதது பல கூட்டம். ஆனா ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தை, அந்த யூத மக்கள், யூதர்களை எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ அரசுகள், எத்தனையோ நாடுகள் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். ஒரு பாட்டை நம்ம கேட்டிருப்போம், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. அது போல இந்த நாட்கள் வரையிலும் அந்த யூதருடைய வம்சம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக கண்டுபிடிப்புகளிலே நம்பர் 1 இருக்கிறது யூதர்கள். அந்தந்த நாடுகளிலே சிதறடிக்கப்பட்ட யூதர்கள். அமெரிக்காவில் முக்கிய பொறுப்பில் இருப்பது யூதர்கள். ஆஸ்திரேலியாவா முக்கிய பொறுப்பில் இருப்பது யூதர்கள். ரஷ்யாவா முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் யூதர்கள். அவ்வளவு ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எசையா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அவர்களை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாம் சும்மா இருக்கக்கூடாது. இந்த ஜனங்களை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிறதான துதி என் வாயிலே இருக்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன்.
அப்ப அவருடைய சொந்த ஜனத்தை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நம்பினதான ஜனங்களை அவர் கைவிடுகிற தேவன்